இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதுக்கெல்லாம் ஏன் புரோக்கர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் ஏன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்லி. என்னன்னா, நீங்கள் நல்லா இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் ஆர்டர் எதில் இருக்கோ அதுக்கெல்லாம் புரோக்கர் ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. சிஎன்சி ஆர்டர், நார்மல் ஆர்டர் இந்த ரெண்டுக்குமே ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு புரோக்கர் மார்ஜின் அவங்க கொடுக்குறாங்க, அது பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து நீங்கள் வாங்குற மணி. அந்த மணியை வாங்கி நீங்கள் அன்றைக்கி மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும், ஓவர் நைட்டில் ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் மார்ஜின் வாங்கினீங்கன்னா அதை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. இன்னொன்று, அது இன்ட்ராடே ட்ரேடாக இருந்துச்சுன்னா அதை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. இன்ட்ராடே ட்ரேட்னா என்ன? காலையில் வாங்குகிறோம், மதியானம் செல் பண்ணுறோம். 9:15 3:30 நீங்கள் செல் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. செல்லோ பையோ ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும், அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே. இந்த 2 விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரோக்கர்கிட்டருந்து நீங்கள் மார்ஜின் வாங்கி பண்ணீங்கன்னா அதை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது, நீங்களாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும். அப்படி இல்லைன்னா புரோக்கர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை அது இன்ட்ராடே ட்ரேடாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் அன்றைக்கி டேயில்.